சென்னையிலேருந்து இன்னைக்கு ஆல்ஃபாபெட் ஸ்கூலோட உரிமையாளராக பார்க்க வந்திருக்கோம். அருமையான மேடம்ங்க, அவ்வளோ டீச்சிங்கில் அவ்வளோ கடினமான உழைப்புடைய கூட இவ்வளோ வெற்றி அடைச்சிருக்காங்க. அது மட்டும் 57 அவங்க டியூஷன் சென்டர் தான் அதிகமாக இங்கே போகிறாங்க மக்கள். பார்க்கலாம், அவங்கள பற்றி கேட்கலாம் கண்டிப்பாக. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், நல்லா இருக்கேன் சார், உங்களை தேங்க்யூ. பார்த்து அதிகமாக 57 உங்களோட ப்ளே ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் எல்லாம் உங்களோட இதுதான் எல்லாம் அதிகமாக சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்படி வந்தீங்க? அந்த பாதையை பற்றி சொல்லுங்க மேடம். சார் ஃபஸ்ட்டு இந்த சாய் கிருபா அகாடமி அப்படிங்கிறது தான் என்னோட ஃபஸ்ட்டு பிஸ்னஸ். நான் முதல் வீட்டில் ஒரு 4 ஸ்டூடெண்ட் வச்சு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நான் டியூஷன் எடுக்கிறத பார்த்து அந்த 4 பசங்க மார்க் எடுக்கிறத பார்த்து பேரண்ட்ஸ் எல்லாரும் மேம் எனக்கும் நடத்துங்கன்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சது. ஒரு சின்ன வீட்டில் வாசலில் டியூஷன் எடுக்கப்படும்னு டியூஷன் போர்டு போட்டு ஆரம்பிச்சது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சாய் கிருபா அகாடமியில் ஒரு 15 இயர்ஸாக நான் இந்த சென்டரை வச்சு நடத்திட்டு இருக்கேன். 100+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஹிந்தி எடுக்க ஆரம்பித்தேன். இதுதான் என்னோட லைன் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் இதை நான் எப்படி நல்லா பெட்டராக கொடுக்கணுன்னா முதல்ல எனக்கு ஏதாவது தெரியணும். அதனால நான் முதல்ல டீச்சர் ட்ரைனிங் நான் படித்தேன். அப்புறம் ஹிந்தி பிரச்சாரக்கான, அப்புறம் அபாக்கஸ் டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னை டெவலப் பண்ணி அப்புறம் என் பசங்களுக்கு வந்து டியூஷன்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் என்ன கிளாஸ் கேட்குறீங்களோ அபாக்கஸ், வேதிக் மேக்ஸ், ஹேண்ட் ரைட்டிங், மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் அப்படிலேருந்து டீச்சர் ட்ரைனிங், மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் பண்ணி நிறைய டீச்சர்ஸை உருவாக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணி சரி ஏன் நாமளே ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடாது, எவ்வளோ டீச்சர்ஸ் உருவாக்குறோம், நாம் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் இந்த ஆல்ஃபபெட்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரீ ஸ்கூலில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு 3rd இயரை ஸ்டெப் இன் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இதுதான் சார் நான் ஆரம்பித்ததோட பயணம். இல்லை சார், கண்டிப்பாக இல்லை. அப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் கொஞ்சம் நிறையா வந்த டைமில் என் பொண்ணு வந்து வேலம்மாளில் படித்தாங்க. அப்போ அவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவும் அவங்க பேரண்ட்ஸ்லாம் ஒன்றால் மட்டும் உன் பொண்ணை மார்க் ஸ்கோர் பண்ண வைக்க முடியுது, எங்களுக்கு தெரியல அந்த மெத்தட் என்னன்னு தெரியல, நாங்களே எங்கள் பசங்களை அனுப்புகிறோம் அப்படின்னு. சரி ஓகே, என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அந்த 2 குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துடலான்னு ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு இந்த சாய் கிருபா அகாடமியாக வளர்ந்து இருந்திருக்கு. ஒரு 15 வருஷ வாழ்க்கை இது. சார் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை சார், என்னோட ஃபேமிலியாக தான் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. என்னோட நிறைய பேரண்ட்ஸ், அதாவது 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்கிட்ட வந்து அந்த குழந்தை சேர்ந்துருக்கும். +2 முடிச்சு காலேஜ் போனால் கூட வந்து மேம், நான் வந்து என்னை மேம்னே யாரும் கூப்பிட மாட்டேன், ஆன்ட்டி தான், ஆன்ட்டி எனக்கு ஸ்கூல் அட்மிஷன் கிடச்சிச்சுன்னு வந்து ஆசீர்வாதம் வாங்குற பசங்க தான் இன்னி வரைக்கும். நான் என்கிட்ட டியூஷன் படிச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான், இனிமேல் இவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸே என்கிட்ட கிடையாது. பேரண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரியாக தான் இது வரைக்கும் என்னோட பயணம் போயிருக்கு. இன்னைக்கு மற்ற ஸ்கூலோட மற்ற டியூஷன் சென்டரோட இங்கே என்ன ஸ்பெஷல்? சார் முதல்ல வந்து நான் எல்லா குழந்தைங்களும் என் குழந்தை மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன். இது 8 மணி ஆயிடுச்சு, ஸ்கூலில் டியூஷன் முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க அப்படி கிடையாது. போனாலும் அவங்க கரெக்டாக வீடு போய் சேர்ந்துட்டாங்களா, சேஃப்டியாக போய் சேர்ந்தாங்களா, அவங்களுக்கு ஏதாவது படிக்காமல் இருக்காங்கன்னா அந்த குழந்தை படிக்கலன்னு அவங்களுக்கு முத்திரை கொடுத்துறது கிடையாது. நான் ஏன் அவங்க படிக்கல, அவங்களோட ரூட் காஸ் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது, ஏதாவது சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கா, இல்லை வயசு கோளாறுனால அவங்க படிக்காமல் இருக்காங்கிறத என்னங்கிறத நான் ஆராய்ஞ்சு அது பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அதுலேருந்து தீர்வு காண்றதுக்கான வழியை நான் பார்ப்பேனே தவிர ஒரு குழந்தைய வந்து இவன் படிக்காதவன், இதுக்கு எதுவுமே வராது அப்படின்னு நான் யாரையுமே இது வரைக்கும் கிரேட் பண்ணதே கிடையாது. அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். சார் இப்போ என் ப்ளே ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே குழந்தைங்க வராங்க. ஸோ 1.5 வயசு குழந்தை டே கேரில் இருப்பாங்க. அப்புறம் 2லேருந்து 3 வயசு இருக்கிற குழந்தைங்க ப்ளே குரூப்பு, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. நாங்கள் ஃபாலோ பண்ணுற கரிக்குலம் என்னன்னா, இங்கேருந்து என் குழந்தை யூகேஜி முடிச்சுட்டு வேறு ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு பயமே இல்லை. சிபிஎஸ்சி ஸ்கூல் போகலாம், மெட்ரிக் போகலாம், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் போகலாம், எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே தேவையான பேசிக் நாங்கள் இங்கே சொல்லி கொடுத்துட்றோம். இப்போ டியூஷன் வரவங்களுக்கு இப்போ ஸ்கூல் போயிட்டு வராங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டும் எடுக்கிறோம் சார். ஹிந்தி நான் வந்து 15 இயர்ஸாக ஹிந்தி பிரச்சாரக்காக இருக்கேன். ஸோ நான் ஹிந்திலேருந்து ஆரம்பித்து ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸை தவிர எல்லா சப்ஜெக்டும் ஹேண்டில் பண்ணுறோம். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு ஹையர் கிளாஸஸ் போனீங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக டீச்சர்ஸ் வராங்க. ஸோ இந்த அகாடமி, இந்த ஸ்கூல், இந்த ஐக்யூ அகாடமி, அபாக்கஸ் அதெல்லாம் சேர்ந்து நம்மக்கிட்ட ஒரு 25 ஸ்டாஃப்ஸ் நம்மக்கிட்ட ஒர்க்குக்கு இருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் அட்டென்ஷன் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். நம்ம ஆமாம் சார், நாங்கள் லெசன் நடத்துவோம். ஸ்கூலில் எப்படி நடத்துகிறாங்களோ அந்த மாதிரி, ஆனால் தமிழில் நடத்துவோம்.
இங்கிலீஷில் நடத்த மாட்டோம். தமிழில் தான் ஈச் அண்ட் எவ்ரி திங் தமிழில் நடத்துவோம். வாரம் அவங்களுக்கு டெஸ்ட்டு வைப்போம். டெஸ்ட் வச்சு மந்த்லி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைப்போம். ஸோ குழந்தைங்களோட ப்ளஸ் என்ன, குழந்தைங்களோட மைனஸ் என்ன, பேரண்ட்ஸோட சப்போர்ட் என்ன வேணும் எங்களுக்கு, நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோங்கிறது எல்லாமே பேரண்ட்ஸ் கிட்ட அப்பப்போ நாங்கள் காண்டாக்டில் இருந்துக்கிட்டே இருப்போம். அண்ட் சண்டேஸ் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக கேர் எடுக்கிறது தான் எங்களுக்கு லீவே கிடையாது சார். தீபாவளி பொங்கலை தவிர சாய் கிருபா வந்து க்ளோஸ் பண்ணதா சரித்திரமே கிடையாது. மழை வந்துச்சுன்னா கூட 10th +1 +2க்கு நாங்கள் டியூஷன் வச்சுருவோம். ஸோ கடந்து வந்த பாதை வந்து ஃபுல்லாக தான்ஸ் தான், வெறும் முள்ளு தான். எதுவுமே எனக்கு ஈஸியாலாம் எதுவுமே கிடைக்கவே இல்லை. நான் வந்து ஒரு MBA படிச்சிருக்கேன், ஒரு கம்பெனியில் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். பட் எங்கேயுமே என்னால் சஸ்டெயின் ஆகி வேலை செய்ய முடியல டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த எஜுகேஷன் எல்லாரும் வந்து மேம் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு எல்லாரும் என்னை ஹர்னி அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. ஹர்னிமா நான் உங்ககிட்ட அமிச்சேன், நீ என் பொண்ணை மார்க் எடுக்க வச்சுட்டேன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிது. ஆஹா, நம்மளால ஒரு குழந்தை மார்க் எடுக்குது அப்படின்னு. சரி, ஏன் நம்ம வந்து ஆஃபீஸ் அப்படிலாம் போகாமல் இந்த குழந்தைங்களுக்கு பாடம் நடத்ததே ஒரு இதுவாக இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பித்த என்னோட பாதை தான் இது. எனக்கு பெருசாக ஃபேமிலியில் பெரிய சப்போர்ட் கிடையாது. ஸோ நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. எதுக்கு ஒரு லேடி இதெல்லாம் செய்யணுமா, டியூஷன் பார்க்கணுமா, அதை இந்த வயசில் நீ இதெல்லாம் கற்றுக்கணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் வந்தது. பட் நான் எதையும் வந்து இல்லை, நம்ம இந்த பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம், இந்த பாதையில் போயே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மீறி நிறைய டீச்சர் ட்ரைனிங் படித்ததாக இருக்கட்டும், நான் படித்தது எல்லாமே சொல்கிறேன். எல்லாமே நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பண்ணேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வெறும் ஒரு BBA கிராஜுவேட் தான். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் MBA படித்தது, டீச்சர் ட்ரைனிங் படித்தது எல்லாமே பண்ணது. அதுக்கப்புறம் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இன்னைக்கு இந்த ஒரு ஸ்கூல் ஆரம்பித்த வரைக்கும் இது எல்லாமே நான் ஒருத்தி, என்னோட பிளானிங், என்னோட எக்ஸிக்யூஷன், என்னோட இதுதானே தவிர வேற யாரோட சப்போர்ட் இல்லாமல் ஆரம்பித்தது தான் இந்த 3 இது. எனக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் என் டாட்டர் என்னோட பெரிய சப்போர்ட்டு, என்னோட பேரண்ட்ஸ், என்னோட டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் எனக்கு வந்து நான் லைஃப்பில் இவங்க தான் எனக்கு பெரிய சப்போர்ட். என்னோட பேரண்ட்ஸ், என் டீச்சர்ஸ், என் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கும் வந்து ஆன்ட்டி அப்படின்னாலே அவங்க ஆன்ட்டி உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் ஆன்ட்டி, நாங்கள் வரோம், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை இன்னி வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த லாக்டவுன் டைம்லலாம் வந்து ஃபஸ்ட்டு அடிப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு அடிப்பட்டது. ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணது ஸ்கூல்ஸ் தான். ஃபஸ்ட்டு டியூஷன் எல்லாம் க்ளோஸு. எனக்கு வந்து டியூஷன் மட்டும்தான் பிரெட் அண்ட் பட்டராக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதே பேரண்ட்ஸ் தான், மேம் என் பையன் வீட்டில் வந்து ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கான், உங்ககிட்ட தான், நீங்கள் வாங்க நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க வண்டியில் வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்க வச்சாங்க. ஹோம் டியூஷன்ஸ் பண்ணேன், அப்புறம் ஆன்லைனில் இது பண்ணேன். அவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் பெங்களூர்லேருந்து, சிங்கப்பூர்லேருந்துலாம் எனக்கு ஆன்லைனில் அவங்களோட லீட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான பேரண்ட்ஸு இன்றைக்கி இருக்கிற என் டீச்சர்ஸ் இருக்கட்டும். நான் ஒரு 10 நாள் படுத்துட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட மேம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க மேம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படிங்கிற ஸ்டாஃப் தான் எனக்கு. என்னோட ஸ்டாஃப் எல்லாமே என்னோட ஃபேமிலி. ஸோ நான் வளர என்னோட ஃபேமிலியும் டெவலப் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட மோட்டிவாகவே நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ யாருமே வந்து ஏதோ ஒரு பேக்லாஷ் வருது, ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேக்லாஷ் வரும். அதுவும் பீயிங் அ வுமன் நிறைய பேக்லாஷ் வரும். அதெல்லாம் இந்த காதில் கூட வாங்கிக்காம நம்ம பாட்டு நம்ம பயணத்தை நோக்கி போனோம் அப்படின்னா உடனே ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறதுக்கான காலத்து வர வரைக்கும் நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கடவுளோட அருளால் 100% கிடைக்கும். ஆனால் நேர்மையாக இருக்கணும், அவ்வளோதான். ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ். சார், நான் ஃப்யூச்சர் பிளான் என்னோட ஓன் பிராண்டில் நான் ஒரு ப்ரைமரி ஸ்கூல் ஆரம்பிக்கணும். அந்த ப்ரைமரி ஸ்கூலில் நெக்ஸ்ட் செகண்டரி ஸ்கூலுக்கு போகணும். இப்போ எங்களோட டியூஷன் சென்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்படுற குழந்தைங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் ஃபீஸ் வாங்குறது இல்லை ரொம்ப கம்மி ஃபீஸில் இது பண்ணுறோம். எங்களோட ஸ்கூலில் இன்றைக்கி எங்கள் ஸ்கூலுமே பார்த்திங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி அதர் ஸ்கூல்ஸ் எங்களோட ஃபீஸ் வந்து ரொம்ப நாமினல் ஃபீஸ் தான். ஏன்னா எல்லாருக்கும் கல்வி, யார் வேணாலும் பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும்தான் கல்வி இருக்கணும் அப்படி கிடையாது. எல்லாருக்குமே கல்வி சமமாக கொடுக்கப்படணும்னு தான் என்னோட மோட்டிவ். இதுக்கு இந்த இடத்துல நான் யாரை சொல்லுவேன்னா சேது பாஸ்கரோட கரஸ்பாண்டன்ட் சேதுகுமரன் சாரை தான் சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு அவர் நினச்சதுனால தான் நான் படித்தேன். எங்கள் அம்மாவால் படிக்க வைக்க முடியல. எங்கள் சார் சொன்னார், இல்லை அவளை நான் விட மாட்டேன், அவள் என் ஸ்கூல்லேயே படிக்கட்டும், ஃபீஸ் தானே உனக்கு பிரச்சனை, நான் ஃபீஸ் இல்லாமல் அந்த குழந்தைய படிக்க வைக்கிறேன்னு எங்கள் சார் படிக்க வச்சதுனால தான் இன்னைக்கு இந்த அனுபமா வந்து இன்னைக்கு உருவாகியிருக்கா. ஸோ அவரோட ஸ்டூடெண்ட்டுனா எனக்கும் அதோட இது கொஞ்சம் இருக்கணும். ஸோ அதனால் என்னோட ஃப்யூச்சர் பிளான் நான் நெக்ஸ்ட் நிறைய ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கணும், ப்ரைமரி ஸ்கூல் ஆரம்பிக்கணும், எல்லாருக்கும் சரிசமமான ஒரு எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஃப்யூச்சர் பிளான். பெற்றோர்களுக்கு உங்களோட ஒரு பிரின்சிபலாக இருக்கணும், ஒரு ஃபவுண்டராக இருக்கணும், உங்களோட ஆலோசனை சொல்லுங்கள்.
ஸோ பேரண்ட்ஸ் வந்து பசங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஒரு 2.5 வயசு 3 வயசு குழந்தை ஆரம்பிக்கும் போதே வந்து என் குழந்தை ஏபிசிடி சொல்லிடணும், A4 ஆப்பிள் சொல்லிடணும், எழுத வச்சிடணும், எல்லாமே கற்றுக்கணும். அந்த 3 வயசு 4 வயசுலேயே எல்லாமே கற்றுக்கணும்னு அந்த குழந்தைக்கு ரொம்ப ஓவராக ப்ரெஷர் சில பேரண்ட்ஸ் போடுறாங்க. நான் எல்லா பேரண்ட்ஸையும் சொல்ல, சில பேரண்ட்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி ஒரு சோஷியலாகவே யாரையுமே பழக்க விட மாட்டேங்கிறாங்களோ. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. பசங்களை வெளியில் அனுப்புறதே கொஞ்சம் பயம் தான். இதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் இருந்தாலுமே குழந்தைங்களை கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் ஒரு 4 பேரோட பழக விடுறது, 4 பேரோட பேச விடுறது, ஃபோனை கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஃபோனை தாண்டி ஒரு லைஃப் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு காட்டணும். நாம் காமிச்சாதான் அந்த குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு லைஃப் இருக்குங்கிறது தெரியும். நாம் காட்டுறது தான் லைஃபு. ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் அதெல்லாம் இல்லாமல் அண்ட் ரொம்ப ப்ரெஷர், படிப்பு மேலே ஓவராக ப்ரெஷர் போடாமல் கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாக விட்டாங்கன்னா மேபி நல்ல சிட்டிசன்ஸை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு உங்கள் பிரதரெல்லாம் கேள்விப்பட்டேன். அவங்களாம் நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து ஜெயிச்சு வந்திருக்கீங்க, என்ன சொன்னாங்க? சார், என் பிரதர் வந்து ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட் எனக்கு. பிரதர் சிஸ்டர்லாம் அடிச்சுப்பாங்க, திட்டுவாங்க, எல்லாமே உண்டு. ஆனாலும் எனக்கு வந்து என் பிரதர் பக்கத்தில் இல்லைன்னா எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ அவர் இல்லைன்னா என்னால் எனக்கு அவர் நினச்சி இப்போ தான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய வெற்றி அடைச்சிருக்கீங்க. உங்கள் பிரதர் உங்கள் நிலைமை மாதிரி வந்திருக்காங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கள். சார், என் பிரதர் தான் எனக்கு எல்லாமே. ஸ்டார்டிங்லேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு ராஜா அப்படின்னு ஒரு கால் பண்ணால் போகிறோம். அவர் பேர் ராஜா. மனசளவில் அவர் ராஜா தான். அவர் ஒரு கால் பண்ணால் போகிறோம், அக்கானு வந்துடுவார். அவர் இல்லாமல் எனக்கு அவர் எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல, பட் என் பக்கத்தில் அவர் இருந்தார்னா எனக்கு ஒரு அப்பா என் தம்பி இருக்கான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போது என்னோட இந்த டெவலப்மெண்ட்டை பார்த்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற கடவுள் எங்கள் அம்மா, அப்புறம் சந்தோஷப்படுறது என் பொண்ணும் என் தம்பியும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி இல்லாமல் இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நிறைய என்னோட சேர்ந்து போராடினதில் முழுக்க என் கூட இருந்தது வந்து என் தம்பி தான். ஸோ என்னோட இந்த என்னோட வெற்றியை வந்து என் தம்பிக்கும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நான். இது என்னோட ஒரு வெற்றி இல்லை, என் தம்பியும் நானும் சேர்ந்து ஏற்படுத்தின வெற்றி இது. தேங்க்யூ சார். கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ்.